பின்னாடி குழந்தை அவன் கல்யாண சமாச்சாரம்லாம் என்ன ஆச்சு, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமி. அதான் அவருக்கு 25 வயசு பிறக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 24 தான் போயிட்டு இருக்கு. கார்த்திகை மாசம் வந்துச்சுன்னா தான் 25 நடக்குதான். அப்பதான் கல்யாண பேச்சு பேசணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. பாத்தீங்களா எப்படி திமுற அலைஞ்சு கிடந்தா. இப்ப அந்த பையல அவர் ஓடுறாள். அவருக்கு 24 வயசு ஆகுதான். எப்படி மரியாதையா பேசுறான்னு பாருங்க. அடக்க ஒடுக்கமாயிட்டாளே. ஆனாலும் அந்த கையில சட்டையை மட்டும் விட மாட்டேன்றா. இந்த சட்டையை அன்னைக்கே போடாதுன்னு சொன்னேன். இந்த கையில சட்டையே முடித்துடுறா எப்ப பார்த்தாலும். ஆனா பரவாயில்லடியே, இவன் இந்த அளவுக்கு மாறி இருக்காளே, அதுவே பெரிய அவசியம். முத ரேக்காய் வீட்டுக்கு வரையில பெரிய என்னமோ வெளிநாட்டு வந்து குடிச்ச மாதிரி நடிச்சு தெரிஞ்சா, இப்ப நல்ல இந்த ஊர் பிள்ளை மாதிரி மாறிட்டாள்ல. இப்ப நல்ல அந்த கேனப்பையில இருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசுறாள்ல. சரிங்க மாமி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா குழந்தை, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஹாய் தே முக்கமாத்தே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தாண்டி இருக்கேன். பரவாயில்லையே, என்னையெல்லாம் அத்தனை தெரியுதா உனக்கு? கண்ணு தெரியுதா? என் கூட தான் பேசுறியே. இல்லாட்டும் இப்படி மண்டி இப்படி சிலிப்பிக்கிட்டு போவ? இல்லைங்க தே, முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்ப ரொம்ப நான் மாறிட்டேங்க தே. பழைய காயத்ரி இல்ல தே. எனக்கு 4 பேர் வேணும்ல. நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்களாம் 4 பேரும் கல்யாணத்துக்கு வரணும். நாளைக்கு நல்லது எடுத்துக்கணும். எல்லாரும் வேணும்ல தே. ஆத்தாடி ஆத்தே, காயத்ரி பிள்ளை அப்படி பேசுறது என்னம்மா? பிரேம்குமார் உன்னை அநியாயத்துக்கு மாத்தி விட்டானே. பரவாயில்ல, இந்த அளவுக்கு மாறினது ரொம்ப சந்தோஷம்தான். நாங்களாம் சந்தோஷப்படுறோமோ இல்லையா? வள்ளி ரொம்ப நிம்மதியா இருப்பா. நான் எங்கடி மாறினேன்? நான் அப்படியே தாண்டி இருக்கேன். நான் எப்பயும் ஒரே காயத்ரி தான். நீங்களாம் கல்யாணத்துக்கு வந்து மொய் செய்யணும்ல. நல்ல விதமா பேசினாதான் 1000 ரூபாய் சேர்த்து செய்வீங்க. இல்லாட்டினா மொய்யை கம்மியா செஞ்சிட்டீங்கன்னா அந்த மொய் கலெக்ஷன் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். நான் நகை எடுக்கிறதுக்காக என்ன சும்மா நினைச்சீங்களா? காயத்ரி என்ன சும்மா கொக்கா? என்னம்மா காயத்ரி, என்ன மண்டையை வந்துட்டு அப்படி யோசிக்கிற? ஒன்னும் இல்லக்கா, சும்மாதாக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்க கூட எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு உங்க குரூப்ல சேரணும்னு ஆசைக்கா எனக்கு. ஏன்னா இப்ப போனாதான் அத்தை வைகிறாங்க, வயசு பிள்ளை அங்கிட்டு போக கூடாது இங்கிட்டு போக கூடாதுன்றாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் என்னையும் உங்க குரூப்ல சேர்த்துக்கங்கக்கா. அதுக்கு என்ன, சேர்ந்துக்க. தானா சேர்ந்த கூட்டம் தான் நம்ம கூட்டம். அதுல என்ன இருக்கு? நீயும் சேர்ந்துக்க. அதுல ஒரு ஐக்கியமா. அதான் எப்பயுமே ஓப்பன்ல தான் வச்சிருப்போம். நம்ம ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்கக்கா, வீட்டுல அத்தை தேடுவாங்க, அக்கா தேடுவாங்க. நான் போயிட்டு வரேங்க்கா. போயிட்டு வரேங்க. ஆட்டம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏண்டி ராணிய நெசமொழி நல்லா மாறிட்டாவோலடி. முந்தி மாதிரி இல்ல. முந்தியெல்லாம் அதுல கண்டாலே வட்டச்சுட்டு போவா. இப்ப வழியா பேசுறாளே வந்து. ஆமத்த, கல்யாணம் பேசினாலே பிள்ளைகளுக்கு ஒரு கலகலப்பு குழுப்பு வந்துடும். எல்லாம் மாறி இருங்க, தானா மாறி இருங்க. என்ன மாமி, என்ன சாப்பாடு செஞ்சீங்க? சோறு என்ன, குழம்பு என்ன? உட்காந்துட்டியல என்ன இருக்குவா? என்னடி பண்றது, இன்னைக்கு சனிக்கிழமை. என் ஆத்துக்காரர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாரு. அதனால ஒரு அரை முருங்கைக்காய் இருந்தது, ஒரு உருளைக்கிழங்கு இருந்தது, 2 கத்திரிக்காய் இருந்தது. அதை போட்டு சாம்பார் வச்சுட்டு, அப்புறமா ஒரு 150 கிராம் முட்டைக்கோஸ் இருந்தது. அதை போட்டு சிறுபருப்பு போட்டு பொரியல் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு உருளைக்கிழங்குல அரை உருளைக்கிழங்கு எடுத்து சாம்பாருக்கு போட்டுட்டு, இன்னும் ஒரு அரை உருளைக்கிழங்கு கொஞ்சம் பட்டாணி போட்டு கூட்டு வச்சுட்டேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. சாப்பிடும்போது கொஞ்சம் அப்பளம் பொச்சுக்க வேண்டியதுதான். மாமி, இதெல்லாம் நீங்க செஞ்சு சாப்பிடுவீங்களா இல்ல மோந்து வறுத்து வச்சிருவீங்களா? ஏண்டி அப்படி கேக்குற? சாப்பிடறதே செய்வாங்க, பின்ன எதுக்கு செய்வாங்க? மாமியோ, அவ அதுக்கு கேட்கல. நீங்க என்னன்னா அரை முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், அரை உருளைக்கிழங்கு கூட சாம்பார் வச்சுருக்கீங்க. நாங்களா இருந்தா என்ன செய்வோம் தெரியுமா? 4 முருங்கைக்காய் இல்லாம குழம்பு வைக்க மாட்டோம். ஒரு சாம்பார் வைக்கணும்னாலும் 4 முருங்கைக்காய், ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ கத்திரிக்காய், அப்புறம் வேற மற்ற காய் லொட்டு லொசுக்குண்டு எல்லாம் சாச்சி நிறைய காய போட்டு சாம்பார் வைப்போம். நீங்க நறுக்கா போட்டு சாம்பார் வச்சுட்டீங்களே, அதுக்கு 150 கிராம் முட்டைக்கோசு பொரிச்சிருக்கீங்க. நாங்களாம் உட்காந்த ரசக்கில் 1/2 கிலோ 1 கிலோ முட்டைக்கோசு பொரிப்போம் உட்காந்த இடத்துல. அதை தேவை கேட்குறா, நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல மோந்து பார்த்துட்டு வச்சிருவீங்களான்னு. எங்களுக்குலாம் ஒரு கோப்பு கூட பத்தாது நீங்க செய்யற காய்கறி. அப்படி இல்லடி, நம்ம என்ன ஒரு காய்கறி எடுத்துக்கிறோம், பல வகையான காய்கறிகளை ஒரே நாள் சேர்த்துக்கிறோம்ல. அதுல விட்டு நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு சேரக்கூடியது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சத்து சேரும். 1 கிலோ காய்கறி சாப்பிட்டாலும் 50 கிராம் காய்கறி சாப்பிட்டாலும் ஒரே சத்து தான் உடம்புல போய் சேரும். அது ஏன் நம்ம தேவையில்லாம குப்பையை வாரி வளைச்சு உள்ள போடுற மாதிரி போடணும்? அதனால அளவா நறுக்க கம்மியா சாப்பிட்டா போதும்டி. அது என்னமா மாமி, எங்க இப்படிலாம் அப்படிலாம் வச்சோம்னா சண்டை வந்துடும். உனக்கு குழம்பு இல்லை, எனக்கு குழம்பு இல்லை, உனக்கு காய் இல்லை, எனக்கு காய் இல்லைன்னு உருளுவாங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது. நமக்கெல்லாம் எது செஞ்சாலும் சட்டி நிறைய காய்கறியை போட்டு வச்சாதான் கட்டுப்படி ஆகும். என்னமோ நீங்க சொல்றீங்க. அப்புறம் என்னடி, உங்க ஆத்துக்காரர் போன் போட்டாரா இல்லையா? எங்க இருக்கார் கேட்டியா? அதான் மாமி, இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் போனை. இன்னைக்கு போன் வரலன்னா அந்த லாரி ஆபீஸ்ல இருந்து கேட்டு வரணும். அங்க எதுவும் போனுங்கன்னு போட்டிருக்காரா என்ன, கூட போனவங்க யார் நம்பர் இருக்கான்னு கேட்டு வரணும். ஏண்டி ராணி, அது யாரு போலீஸ்கார் மாதிரி வராப்ல? ஆமாத்த, போலீஸ்காரர் தான் வர்றாப்புல. எதுக்கு வராங்கன்னு தெரியலையே. யார் வீட்டுக்கு வராங்களோ என்னமோ. ஏண்டி, அவங்க நம்ம வீட்டுக்கு நேரம் தாண்டி வர்றாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? ஏதாவது விளாசம் கேட்க வருவாரு, என்னன்னு பாப்போம், வெயிட் பண்ணுங்க. ஏமா, மாணிக்க விடியதுமா? சார், இந்த வீடு தான் சார், எங்க வீட்டுக்காரர் தான் சார். அவரு வீட்டுல இருக்காராமா? இல்ல சார், அவர் வண்டிக்கு போயிருக்காரு சார். போய் 1 வாரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல சார். போன் போட்டு கேளுங்கம்மா, அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. சார், அதுதான் சார், 1 வாரமா நாங்களும் போன் போட்டுக்கிட்டே இருக்கோம் சார். ஒரு 2 நாள் போன் பேசினாரு சார். அதுக்கப்புறம் போனே போக மாட்டேனுது. நாங்களும் போட்டு பாக்குறோம், சுவிட்ச் ஆஃப்னே வருதுங்க சார். என்னன்னே தெரியல சார். சார், எதுக்கு சார் என் மகனை தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சார்? ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன விஷயம்னு. சார், என்ன சார், எதுவும் பிரச்சனையா சார்? அவர் இப்ப எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்ல சார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு வேலைக்கு போய்க்கிருக்காரு சார். அவரு என்ன விஷயம் சொல்லுங்க சார்.
வேலைக்கு போயிருக்காருல, அதுதான் விஷயமே. வரட்டும், என்ன விஷயம்னு சொல்றேன். முதல்ல அவர் வந்தாருன்னா மரியாதை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, இல்லாட்டா பிரச்சனை பெருசா இருந்து விடுங்க. என்ன விஷயமா இருக்கும்? போலீஸ்கார் எதுக்கு தேடி வந்திருக்காரு? இந்த தம்பி என்ன பண்ணிருப்பியான்? ரொம்ப மோசமான பையனா இருப்பியான் போல இருக்கு. சார், என் மகன் அதில் எந்த பம்புக்கும் தும்புக்கும் போறது இல்லை சார். நல்ல பையன் சார். பாட்டில் இருப்பியான். என்ன கொஞ்சம் தண்ணி அடிப்பேன் சார். வேற எந்த ஜோலியும் இல்லை சார். அவன்கிட்ட கெட்ட வழக்கமே இல்லை சார். அவன் எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டேன் சார். அவன் வந்தியானா கண்டிப்பா நானே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வரேன் சார். சரிம்மா, வீட்டுக்கு வந்தா அப்படின்னா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வாங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா எந்த நம்பர் வந்து கூப்பிட்றாப்லையோ அந்த நம்பர் உடனே எங்களுக்கு வந்து கொடுக்கணும். நீங்க ஸ்டேஷன்ல வந்து தரணும். ஆட்டும் சார், அதே மாதிரி செய்யறோம் சார். சார், எங்க வீட்டுக்கார மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு சார். நீங்க வேற என்ன சார் இப்படி பீதியை கலப்புறீங்க? எங்களுக்கு வகுத்துல புளிய போட்டு கரைக்குது சார். அதையெல்லாம் உங்க புருஷன் கையில தான் இருக்கு. சரிம்மா, வந்தாருன்னா மரியாதை கூட்டு வாங்க. போன் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏண்டி ராணி, என்னடி என்ன செஞ்சியா? என்னமோ செஞ்சு விட்டியானாடி? எனக்கு பயமா இருக்குடி. அவன் அன்னைக்கே அப்படி காசை கொண்டு வந்தியா? எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. அன்னைக்கே நீ கேள்வி கேட்டுக்கணும் முடியும் அவனை. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. போலீஸ்காரங்க வந்தாலே பயப்படணும் அவசியம் இருக்கா என்ன? அவங்க ஏதாவது விசாரிக்க கூட வருவாங்க, வேற விஷயமா கூட கேட்க வந்திருப்பாங்க. நம்ம ஏன் தப்பா யோசிக்கணும்? உங்க மகன் வரட்டும், அவசரப்படாதீங்க. என்னடி ராணி, என்ன பிரச்சனை? எதுக்கு போலீஸ்காரர் வந்துட்டு போறாரு? எதுக்காக உங்க வீட்டுக்கார தேடி வந்திருக்காங்க? ஆமா, இந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரியே சும்மா இருக்க மாட்டாளுங்க. யார் வீட்டுக்குனாலும் சும்மா எதாவது வந்துடக்கூடாது. விருந்தாளி வந்தாலே உழ வச்சு பேசுவாளுங்க. இல்ல போலீஸ்காரை வந்தா சும்மா இருப்பாளுகளா? நீ கேள்வி கேட்டே கொன்றுவாளுங்க. ஒண்ணுமில்ல மாமி, சும்மாதான் வந்துட்டு போறாங்க. எங்க வீட்டுக்காரர் தேடி வந்துட்டு போறாரு. அவருக்கு பழக்கம் போல இருக்கு. இவர் தெரிஞ்ச போலீஸா இருப்பாரு போல இருக்கு. அதே அவர் தேடி வந்துட்டு போறாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆத்தாடி ஆத்தா, இந்த ராணி நம்ம இவ்வளவு தூரம் பழகுறோம், நமக்கிட்டே போய் பித்தலாட்டம் பண்றாளே. அந்த ஆள் ஏதோ விசாரிச்சுட்டு போறாரு, நல்லா தெரியுது. பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட இப்படி போய் சொல்றான்னு பாரு. இவளும் ஜெகஜால கில்லாடியா தான் இருப்பா போல இருக்குது. புருஷ ஒரு மடங்குனா இப்ப 16 மடங்கு இருப்பா போல இருக்குதே. இல்லடி, என்னமோ உங்க வீட்டுக்காரர் வந்தா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வர சொன்னாலே, அதே என்னன்னு கேட்டேன். ஏ ராணி, இந்த மாமி சும்மாவே இருக்க மாட்டா. நானும் என்னாலும் கேட்டுக்கே இருப்பா. இவளுக்கு பதில் சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள போவோம். இவருக்கு கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டா. பக்கத்து வீட்டுக்காரிகளுக்கு பூரா கொண்டு போய் விதைச்சிருப்பா. போங்க போங்க, எங்க போயிட போறீங்க? எப்படினாலும் விஷயம் வெளில வந்துதான் ஆகும். அப்ப பாத்துக்கிறேன். ஹலோ, எங்க பேசுறது கேக்குதா? சொல்லு தங்கம்மா, கேக்குது. அதேங்க, முந்தா நாள் போயிட்டு வந்தான் புஷ்பா வீட்டுக்கு. நல்லா வீடு வாசல் நல்லா கட்டி வச்சிருக்காங்க. நம்ம வீடு மாதிரி இருக்கு. நல்லா வசதி வாய்ப்புலாம் எந்த குறைச்சலும் இல்ல. நம்ம வீட்டுல எப்படி வசதியா இருக்காளோ சின்ன பொண்ணு, அதே போல அங்கேயும் இருப்பா. பரவாயில்ல. நான் கூட எப்படியோ என்னமோ நினைச்சேன். அது நல்ல சலங்காத்தே இருக்காக. போனா அந்த அம்மா அப்படி கவனிக்குது புஷ்பா. அவங்க அம்மா விழுந்து விழுந்து கவனிக்குது. அவங்க அப்பா ஒரு அப்புறாணி ஆளாத்தே இருக்காரு. அந்த பயலும் நல்ல பாசமான பையன். எப்படி மரியாதையா பேசலான்றீங்க? அப்படியா? எப்ப போயிட்டு வந்தீங்க? என்கிட்ட சொல்லல அவங்க வீட்டுக்கு போறேன்னேவோ. இல்லங்க, அவங்க வீட்டுக்கு போறதா பிளான்லாம் இல்ல. புஷ்பாவுக்கு செக்கப்புக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம். அப்ப போயிட்டு அப்படியே வரையில அவங்க வீட்டுக்கு போனா வாங்க வாங்க புஷ்பா ரொம்ப அடம் பிடிச்சு கூப்பிட்டுச்சு. அதனாலதான் போயிட்டு வந்தோம். அப்படியா? சரி சரி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, சம்மந்தக்காரோட பிடிச்சிருக்கு, வீடு வாசலும் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல. நீ உட்காந்துருக்க வயவ அங்கம்மாவா தங்கம்மாவா? 2 பேர் ஒரே மாதிரி இருக்காளுங்க, ஒரே மாதிரி மேக்கப்பை போட்டுக்கிறாளுங்க. மனுஷன் கண்டுபிடிக்க முடியாம தவிக்க வேண்டியிருக்கு. ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி சம்மந்தம் நம்ம தேடி போனாலும் கிடைக்காது. சொந்தத்துக்குள்ளேயே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நாளைக்கு நல்லது இருந்தாலும் பயப்படுவாங்க, செய்வாங்க. தெரியாத இடத்துல கொடுத்தோம்னா நம்ம யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. இதான் நல்ல இடம். பேசாம இங்க கொடுத்துட வேண்டியது சின்ன பொண்ணு. ஓஹோ, தங்க மாட்டவளா? சின்ன பொண்ணு விஷயமா பேசிக்கிட்டாளாக்கும். புருஷன் கூட பேசுறாவோல. அப்புறம் என்ன தங்கம்மா, பேசி முடிச்சிருவான். ஆவணி பறக்கட்டும். ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்கள வர சொல்லுவான். நிச்சயத்தை வச்சுக்குருவான். சரிங்க, அவங்களும் அதுக்கு தான் காத்துருக்காங்க. நம்ம சரின்னு சொன்னோம்னா அவ தேதியை பார்த்து வந்துருவாங்க. ஆவணி பிறந்தோடனே வந்துருவாங்க. சரிம்மா, அப்ப ஆவணி பறக்கட்டும். ஒரு நல்ல நாளா பார்த்து பேசிக்கிருவான். சரி, எனக்கு வேலை இருக்கு, வச்சுட்டுமா? சரிங்க, வச்சிடுறேங்க. என்னாடி, யாரு உன் புருஷனா போன்ல? ஆமாங்க, அன்னைக்கு போயிட்டு வந்தோம்ல புஷ்பா வீட்டுக்கு, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் சரி, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆவணி வரக்கட்டும், ஒரு நல்ல நாளா பார்த்து அவரை வந்து நிச்சயம் பண்ண சொல்லுவான். ஆமா ஆமா, பொம்பளை பிள்ளையெல்லாம் வீட்டுல வச்சுக்கிறேன். பொறிச்சு அது இங்கே போறான். அதெல்லாம் கட்டி கொடுத்து போடணும். காலத்துல வச்சுக்க கூடாது. அவளுக்கு என்ன காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுல தான் இருக்கா. வயசா கரெக்டா இருக்கும். அதெல்லாம் இன்னெல்லாம் வச்சுக்க கூடாது. ஆவணி வரந்துச்சா சட்டு புட்டுன்னு ஒரு நிச்சயத்தை வைங்க, பின்னாடியே கல்யாணத்தை வைங்க. பட்டு பட்டுன்னு கல்யாணத்தை கட்டி கொடுங்க. ஆமாங்க, அப்படித்தான் செய்யணும். அப்புறம் என்ன செய்ய? நகை வேலை முறை எடுத்து வச்சாச்சு. இந்த பாத்திரம் மட்டும் தான் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு மட்டும் வாங்கினா போதும். மற்ற இந்த பர்னிச்சர் ஐட்டம், அந்த பாத்திர ஐட்டம் மட்டும் வாங்க வேண்டியது இருக்கு. நகை புடவைங்க எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு இருக்கு. அவளுக்கு எதுவும் எடுக்க தேவையில்லை. ஆமா, நகையும் புடவையும் மட்டும் இருந்துட்டா மட்டும் ஓ மகளும் அந்த இருக்காளே எம்மா பேத்தி பரமு 2 பேரும் அப்படியே மாத்துக்கட்டில் போட்டுற போறாளுங்க. அவளுக்கு என்னைக்கும் கண்டு கூத்துதேன். அந்த சேப்பு கலர் சாட்டையும் அந்த புழு கலர் பேண்டையும் போட்டு தெரிய போறாளுங்க. அவளுக்கு எதுக்கு நகை நட்டு சேலை தெரியுமா? ஏமாக்கா, மாமாட்ட பேசுனியா? ஆமாங்கம்மா, பேசினேன். அவர் சரின்ட்டாரு. எனக்கு சம்மதம்னா அவருக்கும் சம்மதம் விட்டாரு. ஆவணி வரக்கிட்ட ஒரு நல்ல நாளை பார்த்து பேசி முடிச்சிருக்காரு. ஏண்டி, புஷ்பா வீட்டுல பொண்ணை கொடுக்குறோம்னு உங்க அண்ணன் வீட்டுல சொல்லிட்டீங்களா? உங்க அண்ணனுக்கு மதினிக்கலாம் தெரியுமா? இல்லக்கா, இனிமேதான் சொல்லணும். இப்பதானே பார்த்து பேசியிருக்கான். இது வரைக்கும் முடிவு பண்ணல. இப்பதானே முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் சொல்லணும் அண்ணன் உங்ககிட்ட. முந்தி என்ன மாப்பிள்ள இருந்துச்சு, நம்ம முன்ன கூட சொன்னா. இருந்த மாப்பிள்ளை நம்ம கட்டிக்கு வந்துட்டு நீ இந்த மாப்பிள்ள இருக்கு. பேசி முடிச்சுட்டு அப்புறம் மெதுவாக சொல்லிக்கிற வேண்டியது. அண்ணன் என்ன சொல்ல போகுது?
உங்க அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டாப்புல, நீங்க தானே அண்ணன்கிட்ட கேட்காம மூச்சு கூட விட மாட்டேன் முடிவீங்களே, அதையும் சொல்லிட்டீங்களா நான் கேட்டேன். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையும் வந்து அருவி நாடி நில்லாத்தா. அது என்ன அது சமந்தி கையில மாம்பழம் கணக்கு இருக்கே, நம்ம என்ன அது சமந்தி? இது மாம்பழம் இல்லை, உண்டியல். நான் காசு வசூல் பண்றேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உண்டியில வச்சு பிச்சை எடுத்து வர காசுல ஆத்தாளுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறேன்னு வேண்டியிருக்கேன். என்ன பாட்டி சொல்ற? என்ன புதுசா வேண்டதில்ல, சொல்லவே இல்ல. திடீர்னு நீ வாட்டு உண்டியல் கைமா வந்துருக்க. ஆமாடி, என் மருமகளுக்கு நல்ல புத்தியா கொடுக்கணும். என் மகனும் என் மருமகளும் நல்லபடியா ஒன்னா சேர்ந்து இருக்கணும்டி. அந்த ஆத்தா கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன், அவளை திருத்தணும். இந்த ஆடி மாசத்துக்குள்ள அவளை திருத்தி காட்டணும் அந்த ஆத்தா. அதுக்குதான் இந்த வேண்டுதல். ஏன் பாட்டி, அப்பனா உங்க மகன் பிசினஸ்க்காக வெளிநாட்டுல இல்லையா? அப்ப உங்க மருமகளோட சண்டை விட்டு தான் போயிருக்காராக்கும். யாரு கேட்டாலும் அப்படி போயிதேன்னு சொல்லி திரியிறேன் நான். வேற என்ன செய்யறது? இவளை பார்த்தாலே இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இவ செய்யறது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் அங்கேயே கிடைக்க வெளிநாட்டுலயே. இல்லாட்டினா என்னைக்கோ வந்துருவேன். அவனுக்கும் ஊர்ல வந்து சொந்த வந்த முடியல, கூடி கூடி இருக்கணும்னு ஆசை இல்லாமையா இருக்கு. இந்த இப்ப கூட சேர முடியாம பேச முடியாம தான் அங்கே கிடைக்கேன். என்ன சம்பந்தி சொல்றீங்க? அப்பனா மாப்பிள்ளை எத்தனை நாள் பிசினஸ்க்காக வெளிநாட்டுல இல்லையா? என் மகளை பிடிக்காம இருக்காப்லையா? ஆமா சம்பந்தி, பெத்த தாய்கிட்டயே மழை சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னால சொல்ல முடியாம கண்ட்ரோல் பண்ணிக்கிருந்தேன். ஆத்தா ஆடி மாசத்துல என் வாயை புடுங்கி சொல்ல வச்சுட்டா. நான் என்ன பண்றது? உங்க மருமக. என்னது ஏன் மருமகளா? அதே சம்பந்தி, உங்க மருமக மாதிரி என் மருமக இருந்துட்டா எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நான் ஏன் உண்டியில வச்சு பிச்சை எடுத்து கிடக்க போறேன், வேண்டுதல் வைக்க போறேன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க மக திருந்தினாலே எங்க குடும்பமே நல்லா இருக்கும். என்னத்த பண்ண, எங்களுக்கு கொடுத்து வச்சுதான் நான் படுத்தேன். நீங்க கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கு. கவலைப்படாத பாட்டியே, அதெல்லாம் அந்த ஆத்தா ஆயிரங்கனுடைய அங்காள பரமேஸ்வரி இந்த ஆடி மாசத்துக்குள்ள என் ஆத்தனாவை திருத்தி நல்ல குடும்ப இஸ்திரியா மாட்டி காட்டுவா பாருங்க. என்னடியே விட்டா ஓவரா பேசுற? என் மகனை திருந்ததுக்கு அவனை குற்றவாளியா திருந்துறதுக்கு நம்ம திருத்தி காட்டுவான்னு பேசுற? கொஞ்சம் விட்டா போதுமே, அப்படி பெரிய நீ தான் பெரிய மாதிரி பேசுவியே. எத்த அப்படி சொல்லலத்த, அவங்க மாமியாருக்கு பிடிச்ச மருமக நடந்துக்கிறவானதான் அப்ப சொல்றா. உங்க மகளை பத்தி தப்பாலாம் ஒன்னும் சொல்லல. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. சும்மாவே உட்காந்துக்கு சோத்த தின்னுக்கிட்டு உட்காந்து வீட்டுல திண்ணையை தேய்க்கிறதுக்கு இது நல்ல வேலைதான். போய் தெருவா பிச்சை எடுத்துட்டு வா. அதனாலும் செய்யி, உடம்பு உழைக்கிட்டோம். ஏய், யாரா இவ? ஏரியாவில புதுசா இருக்கா, பார்த்ததே இல்ல. இப்ப என்ன யாருன்னு கேட்டுருவோம். ஹலோ மேடம், இங்கே பாருமா. யாருமா நீ? உன் பேர் என்ன? யார் இவங்க? நம்ம பின்னாடியே வரீங்க ரொம்ப நேரமா. சொல்லி மோர் கட்டையவங்க பாரு. ஹலோ, யார் நீங்க? அப்ப அது வந்து நானும் பாக்குறேன், எங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். சரி, பின்னாடி வரல, முன்னாடி வந்து நிக்கிறோம். ஓகேவா? இங்க பாருங்க, நீங்க யாருன்னு தெரியாம என்கிட்ட தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், உங்களை லாரி வச்சு ஏத்திடுவாரு. இல்லே, யாரா மச்சான் இவ? அவங்க அப்பா லாரி வச்சு ஏத்திடுவான்னு சொல்றா. ஒருவேளை இவங்க அப்பா லாரி ஆபீஸ் வச்சிருப்பாரோ? அவங்க அப்பா யாரா வேணாலும் இருக்கட்டும்டா, நமக்கு என்ன பயமா? நம்ம பார்க்காத ஃபிகரா இவரெல்லாம் சுஜிபி நமக்கு. பாரு அவளுக்கு திமுறை. நம்ம பேசிக்கிட்டே இருக்கா, அவ போய்கிட்டே இருக்கா. ஹேய் பொண்ணு, இங்க பாருமா. கிப்பி, உன் பேர் என்ன? இங்க பாருங்க, சும்மா கிப்பி கிப்பின்ட்டு பட்டப்பெல்லாம் வச்சு கூப்பிட்டீங்க அவ்வளவுதான். எங்க வீட்டுல பப்பி இப்படி கடிக்க வச்சிருப்பேன். நான் பப்பி வளர்க்குறேன். இந்த வர்றா கிப்பியை கிப்பின்னு கூப்பிடாம அப்புறம் சைனா குப்பினா கூப்பிட முடியும்? கிப்பின்னு கூப்பிட்டா கோவத்தை பத்தி அவளுக்கு. ஆமா, உன் மண்டையில என்ன தென்னை மரம் மாதிரி 2 நட்டுக்கு இருக்கே, அது என்ன ஸ்டைலா? உன் மண்டை கூட தான் தூங்கி எந்திரிச்சு அப்படியே எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கு. நீ எல்லாம் பேசுற மண்டையை பத்தி. மூஞ்சிய பாரு, ப்ளூ கலர் மண்டை வச்சுக்கிட்டு. பாடுறா மாப்பிள்ள, கொஞ்சம் கூட பயம் இல்லாம தென்னாவட்டா பேசிக்கிருக்கா. 2 சிங்கம் 2 பேசிக்கிருக்கா. நம்ம கிட்ட பயம் இல்ல வத்தியா அவளுக்கு. நம்மளை பார்த்தாலே இந்த ஏரியா பிள்ளைங்க நடுங்குவாளுங்க. நீங்க சிங்கமா? உங்க 2 பத்தி பார்த்தா அசிங்கமா இருக்கு. போயிடுங்க பேசாம. எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், தொடப்பத்தாலே அடி வெளுத்தி விட்டுருவாங்க. என்னடி நானும் பாக்குறேன், ரொம்ப ஓவராதான் பேசுற. பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. நீ என்ன 8வது முடிஞ்சு 9வது தானே போற? நாங்கெல்லாம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். எங்ககிட்டயே வா, ஓவரா பாய் பேசுற. இந்த முடி இருக்கே முடி, அதை அப்படியே பிடிச்சி சைட்ல அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன் பாத்துக்க. நாங்க சொல்றத கேட்கணும். கையெடு, மூஞ்சிய பாரு. மூஞ்சிய பேசிட்டு இருக்கும் போது கையை வைக்கிற வந்து மேல, அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்படியே செருப்பை கட்டி அடிச்சு போடுவேன் பாத்துக்க. வர்றா மச்சா, அவளுக்கு திமுற. செருப்பு கட்டி அடிப்பாளாம்ல. இவளை எனக்கு சும்மா விடக்கூடாதுடா. சும்மாடா இவ வாய் ஜாலம். இந்த கண்ணாடியை கழட்டிட்டு அவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸை கழட்டிடுவோம்டா. ஏய், எடுறா கைய. இவ இத்தனை திண்டி இருக்கா, உனக்கு மேல வளர்த்தியா இருப்பா போல. அக்கா வாங்கக்கா, பாருங்கக்கா, இவங்க தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்கக்கா. நான் ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், பின்னாடியே வராங்கக்கா. வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்கக்கா. சும்மா கிப்பி கிப்பின்னு பட்டத்து வரைச்சு கூப்பிடுறாங்க. பொம்மி, நீ ஒன்றும் பயப்படாத. அக்கா நான் வந்துட்டில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இரு. நீங்கிட்டு வா. ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஸ்கூலுக்கு போற பிள்ளை, சின்ன பிள்ளை அது. அதுக்கிட்ட போய் வம்பிழுக்கிறீங்க. நீங்களாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கவே இல்லையாடா? சுடிதாரு கவுன் போட்டாலே போதுமா? பொம்பளை பிள்ளைய நீங்க யார் கூடனாலும் பேசுவீங்களா? பச்சை குழந்தை கூட பேசுவீங்களாடா?
இதோடா நீ யாரு? ஏரியா புதுசா இருக்க, நீ என்ன காலேஜ் படிக்கிறியா? நீ அவளுக்கு வக்காலத்தா? நீயும் நல்லா தான் இருக்க பாக்குறதுக்கு. இங்கே பாருடி, உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? இந்த ஏரியா ரவுடியா? பாக்குறதுக்கு நல்ல சிம்பிளன் மாதிரி ஹைட்டா சூப்பரா இருக்கே, செம்ம ஃபிகராத்தே இருக்கு. இதெல்லாம் என்ன செஞ்சிரும்? இந்த பாடுறா தம்பி, மரியாதையா போயிடு. வாயில சொல்றப்பே போயிரு, வாங்கி கட்டிக்கிறாத. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசுற. ஆளும் சைஸும் படிக்கிறது காலேஜ். நீ எந்த இயர்ல படிக்கிற? காலேஜ் எந்த காலேஜ்ல படிக்கிற? என்னது தம்பியா? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அண்ணன் தம்பி. புரியுதா? என் பேரு கௌதம், கௌதம்னு கூப்பிடு. ஏன் நான் எந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு தெரிஞ்சா எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க போறியா காலேஜ்ல? நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், அதுக்கு என்ன இப்ப? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப உனக்கு இவ்வளோ இருமாப்பு, இவ்வளோ திமிரு. நீ எல்லாம் காலேஜ் முடிச்சுனா என்னென்ன சேட்டை பண்ணுவ? இன்னும் எத்தனை பிள்ளைகளை கிண்டல் பண்ணுவ? ஏண்டா நீ படிக்கிற காலேஜில் ஒரு பிள்ளைய விட்டு வைக்க மாட்டேயில? பிள்ளைங்களை அப்புறம் இப்படி தான் கிண்டல் பண்ணி தெரியா நீயே? உனக்கெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா அவ்வளோ ஈஸியாக தெரியுதா? நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன நீ ஓவரா டைலாக்கா பேசிக்கிட்டே போற? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் அவ்வளவுதானே கிண்டல் பண்ணேன், நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம கிராஸா வர? நீயே வேலை பார்த்துட்டு நீ போ. என்னது அவ்வளோதான் கிண்டல் பண்றியா? அவ யார் தெரியுமா? அவ என் தங்கச்சிடா, தங்கச்சி மாதிரிடா அவ. அவளை நீ கிண்டல் பண்ணுவேன், நான் பார்த்துட்டு சும்மா போவேன் நினைச்சியா? இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வாயில பேசக்கூடாது, கையில தான் தானே பேசணும். பேசுவ, வாய் பேசுவ. இனிமேல் எந்த பிள்ளையாத பார்த்து கிண்டல் பண்றத பார்த்தேன் உன்ன அவனை, அவ்வளவுதான் உன்னை. ஆத்தாடி, இது பெரிய ரவுடி பொம்பளையா இருக்கும் போல. அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம். நல்லா அடிங்கக்கா, நல்லா அடிங்க, முதல்ல குத்துங்க. டேய் கோழி முட்டை கண்ணா, எங்கடா போற? நில்ற. ஏக்கா ஏக்கா என்னை விட்டுருங்கக்கா, இவன் யாருன்னே தெரியாதுக்கா. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டா நடிக்கிறது கூப்பிட்டேங்க்கா, அதாக்கா வந்தேங்க்கா. அந்த பிள்ளைங்கக்கா தங்கச்சி மாதிரிக்கா, சித்தி அக்கா மாதிரிக்கா. ஏக்கா என்னை விட்டுருங்கக்கா, நான் போயிடுறேங்க்கா. அப்படியே ஓடிரு, திரும்ப பார்க்காம ஓடிரு, பிச்சு பிடுவேன். இன்னொரு தடவை உன்னை இவன் கூட பார்த்தேன், அவ்வளவுதான் பாத்துக்க. நீ எல்லாம் நல்லா அரைப்படி நாலு மாதிரி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் பிள்ளைகளை கிண்டல் பண்றது இப்பயே கிளம்பிட்ட. நீ எல்லாம் வயசுக்கு வரப்ப என்னென்ன வேலை பண்ணுவ? ஓடுறா. ஆத்தாடி, இது வரைக்கும் நம்ம யாருக்குமே இந்த மாதிரி அடி வாங்கினது இல்ல. சரியா குமாங்குத்துல குத்து இந்த பொம்பளை. மேல எந்த பிள்ளையாவது கிண்டல் பண்றத பார்த்தேன் உன்னை அவ்வளவுதான் இருக்கிற 4 நல்லி எலும்பி ஒடிச்சு விட்டுறேன் பாத்துக்க. ஏக்கா விட்டுருங்கக்கா, இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டேங்கக்கா. இனிமேல் எந்த பிள்ளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கக்கா. நீ விட்டுருங்கக்கா. ஏக்கா வலிக்குதுக்கா. வலிக்குதுல, நல்லா வலிக்குதுல. இப்படித்தானே பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்றப்ப அந்த பிள்ளைகளுக்கு வலிக்கும். ஊரா விட்ட பிள்ளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? இனிமேல பொம்பளை பிள்ளைகளை பாக்குறப்ப கையெடுத்து கும்பிடணும், பிச்சு பிடிச்சு. இங்க பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு டைம் நான் உன்னை எங்கேயாவது இந்த ஏரியால பார்த்தேன், பார்த்த இடத்துல கொண்டுருவேன். மரியாதை போயிடு, அப்படியே அவகிட்ட சாரி கேட்டு போ. அக்கா சரிங்கக்கா, இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேங்கக்கா. ஏம்மா உன் பேர் என்னன்னு தெரியலம்மா, என்னைய மன்னிச்சிருமா. அது அந்த பயம் இருக்கணும். சும்மாவா சின்ன பொண்ணு அக்கானா எப்படி சிங்க மாதிரி. அடாடா, சின்ன பொண்ணு என்னவா தத்துவம் பேசுறா? அவ பேசுற அழகே அழகுதேன், சும்மா சொல்லக்கூடாது. ஆம்பளை பையன் மாதிரில சண்டை போடுறா. எப்பாடுறா, பொண்ணுங்க நெருப்பு மாதிரி. அவங்கள வச்சு தீபமும் ஏத்தலாம், வீட்டையும் கொளுத்தலாம், புரியுதா? அப்படியே திரும்பி பக்கம் போயிடு. இப்ப எதுக்கு கையெல்லாம் தட்டுறீங்க? நீ செஞ்ச காரியத்துக்கு கை தட்டக்கூடாது, கை கொடுக்கணும். ஆனா நீ என்னைய அடிச்சிருவிய கை கொடுத்தா. ரைட்டு, அக்காவோட ஆள் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அக்கா பிஸி ஆயிருவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் ஏன் உங்களை அடிக்க போறேன்? சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. சூப்பரா தைரியமா போல்டா பேசுறியே. பொண்ணுங்கன்னா உன்னைய மாதிரி தான் இருக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. எங்க சாதுவா பேசணுமோ அங்க சாதுவா பேசணும். எங்க கோவமா பேசணுமோ அங்க கோவமா பேசித்தான் ஆகணும். பொண்ணுங்க எல்லா இடத்துலயும் சாதுவா இருந்தா அவங்களை ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, அப்புறம் என்னங்க? சின்ன பொண்ணு, அவ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிறானுங்க. அவங்களுக்கு எவ்வளவு திமிரு. சரி நான் உன் கூட பேசுறேனே, இதுக்கு நீ அதை வெளுத்து விட்டுருவியா? அட நீங்க வேறங்க, நான் எங்க எல்லாத்தையும் அடிக்க போறேன்? தப்பு செய்யற ஆம்பளைங்களை தான் அடிக்க முடியும், எல்லாத்தையும் அடிக்க முடியுமா? உங்கள மாதிரி நல்லவங்களே இருக்கத்தானே செய்யறாங்க. சின்ன பொண்ணாக்கா, நான் கிளம்புறேன்க்கா. சரி பொம்மி, பார்த்து போ வீட்டுக்கு. நான் வரேன், அப்புறமேல் வீட்டுக்கு வரேன். சரிக்கா, நான் பார்த்து போறேன். நடக்கட்டும். ஏய் வாளு, பேசாம போ. சொல்லுங்க, நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அதுவா, ஒரு ஆபீஸ் வேலையா வந்தேன். அப்படியே வந்த இடத்துல உன்னோட சண்டை காட்சிகளை பார்த்து வியந்து போய் நின்றுட்டேன். வியந்து போய் நின்னுட்டீங்களா இல்ல பயந்து போய் நின்னுட்டீங்களா? உண்மையை சொல்லணும்னா ரெண்டுமே தான். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் இப்படி குனிய வச்சு குத்துன்னு குத்திவிட்டேனா? அப்படியெல்லாம் நீங்க மட்டமா நடந்துக்கிற மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சின்ன பொண்ணு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கட்டுமா? கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? இல்ல, வீட்டுல பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கல்யாணத்தை பத்தி. அதுக்கு முன்னாடி உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கு சந்தர்ப்பமே அமையல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, இவர் என்ன இப்படி புசுக்கணி கேட்டுட்டாரு? பிடிச்சிருக்கான்னு
நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம என்னதான் போல்டான பொண்ணா இருந்தாலும் எப்படி ஒரு ஆம்பளை கிட்ட பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்றது கூச்சமா இருக்காது? அறிவே இல்லை இவருக்கு. என்ன சின்ன பொண்ணு, நான் உங்ககிட்ட தானே கேக்குறேன், நீங்க அந்த பக்கமா திரும்பி நிக்கிறீங்க. அது அது வந்து இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. புரிஞ்சு போச்சு. நீ வெக்கப்படுறப்பயே தெரிஞ்சிருச்சு. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சரியான ஆளுதான். அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே கேக்குறாரு பாரேன். சரிங்க, நான் கிளம்புறேன். வீட்டுல தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். ஹே சின்ன பொண்ணு, ஐ மிஸ் யூ. ஆத்தாடி, பரம் சொன்ன மாதிரி சரியான காதல் மண்ணாத்தான் இருப்பாரு போல இருக்கு இவரு. மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாம்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல? எடுத்துக்கலாம். கள்ளி, மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணும் தெரியாம நடிக்கிற பத்தியா?